ப்ரோ கொஞ்சம் இடம் குடுங்க ப்ரோ, உட்கார்ந்துக்கிறேன். மச்சான் இவனுக்கு இடம் விடாத. வருஷத்துக்கு வருவ இடம் கொடுப்பாங்களா? அதான் அவ்ளோ இடம் இருக்குல, அப்புறம் என்னடா புந்தைகளா? நான் கஷ்டப்பட்டு சீக்கிரம் வந்து இடம் முடிச்சு உட்காந்துட்டு இருப்போம். ஒரு நோகம் வந்து சீட்ல உட்காந்துக்கு வரமா ஆளு போட அண்ணாண்ட. ஹியூமானிட்டி இல்லையா இந்த உலகத்துல? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அங்க நிக்கவே இடம் இல்ல ப்ரோ, கொஞ்சம் நவுருங்க. நிக்க இடம் ஆனா போய் தண்டவாளத்துல வந்து சாவுடா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா? உங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன். இடம் கொடுக்க மாட்டேனா? வாங்க டோலி வந்து உட்காருங்க. சீம்ஸ் இங்க வா. இனிமேல் நீ கிளாஸ் லீடர். இனிமேல் எவன் பேசினாலும் அவன் மேல ஆக்சன் எடு. எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதி. வா மாமே, ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுவோம். வேணா மாமே, பேசுனா போர்ட்ல பேர் எழுதுவான். அவன் கிடக்குறான் தான் மயிராண்டி. அவன் பேரு எழுதுறதால நம்மள என்ன தூக்குலையா போட போறாங்க. மண்டைய சோப்பு போட்டு கழுவுறியேடா. என் பேரை கூட ஒழுங்கா எழுத தெரியல. இவன் எல்லாம் எவன்டா கிளாஸ் லீடரா போட்டா? போர்ட்ல நேம் இருக்கவன்லாம் எந்திரிங்க. சார் இவன் வேணும்னே எங்க பேரை எழுந்திருக்கான் சார். ஒண்ணுக்காம் பெல் அடிக்கும் போது கேண்டீன்ல முட்டாயி வாய்ந்து தர சொன்னா சார். இல்லனா போர்ட்ல பேரு எழுதுவேன்னு சொன்னா சார். அது மட்டும் இல்ல சார், எக்ஸாம் பேப்பரை நீங்க திருத்த மாட்டீங்களாம். யாருக்கும் தெரியாம இவன் கிட்ட கொடுத்து திருத்த சொல்லுவீங்களாம். ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலகஸ்தப்பா சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா இன்னைக்கு எப்படியாச்சும் சீக்கிரமா தூங்கிடணும். எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே. அத்தை நீ தூங்கலாமா? அதான் போ. டா மச்சான், பிஸ்கட் சாப்பிடு. நீயும் சாப்பிடுடா. அடடா, இந்த காலத்துல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா. ரெண்டு பேரும் நல்லா பண்ணுங்க. நீங்க இருங்க, உங்க பொண்ண வெளியே போக சொல்லுங்க. என்ன மாப்ள சொல்றீங்க? உன் பொண்ண கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணதே உங்களை போடத்தான் ஆண்டி. ஏன் ப்ரோ சோகமா இருக்கீங்க? லவ் ஃபெயிலியரா? ஆமா ப்ரோ. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ப்ரோ. சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, வாங்களேன் வீட்டுக்கு போய் பேசலாம். அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அட வாங்க ப்ரோ, கத்தி சண்டை போடலாம் வாங்க ப்ரோ. அடங்கும்மா வானவிலாடா நீ. டே உன் லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்போம். நான் ஒரு பிள்ளை லவ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு ஒரு ஆள் இருக்கு. சரி வலையில நினைச்சமா தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு ஒரு ஆள் இல்ல பல ஆள் இருக்கு. சரி அந்த பல ஆளோட நானும் ஒரு ஆளா வேணாமேன்ட்டு இப்ப தனியாலாம் நிக்கிறேன். நீடா எங்கடா? நானும் ரொம்ப நாளா ஒரு பொண்ணைய லவ் பண்ணேன். சரி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு அது பொண்ணே இல்ல. பொண்ணே இல்லையா? பொண்ணே இல்லைன்னா பொண்ணே இல்ல. விடுங்கடா. நீடா உயிர் பொண்ணா லவ் பண்ண மச்சான். பண்ண கூட தப்பு ஒண்ணு பண்ணிட்டேன். என்னடா பண்ண? உண்மையா இருந்துட்டேன். உண்மையா இருந்தாலே பொண்ணுங்களுக்கு. அப்போ நீ? நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்டா. அந்த பொண்ணு பேசும்போதெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்டா. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு அது கிடையாது. ஆக மொத்தத்துல எவனும் உருப்படியா கதறிக்கல. உன் கூட 100 வருஷம் வாழணும் baby. Please understand me. சரிம்மா, எவ்வளவு நாள் தாமா நம்ம போன்லயே லவ் பண்றது? இந்த வீட்ல மாப்பிள்ள பாக்குற வரைக்கும்டா.
தன் சாவை சட்டை பையில் வை. ஹலோ கண்ட்ரோல் ரூமா? போலீஸ் மக்களுக்கு நண்பன் தானே? காந்தி சிலை கிட்ட இருக்க சிசிடிவி கேமராவை நீங்க தானே வாட்ச் பண்றீங்க? என்ன செய்யணும்னு சொல்ல வர? சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வாட்ச் பண்றது தானே உங்க வேலை. அது எனக்கு தெரியாதா? வேலை பாக்குற களத்துல உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? காந்தி சிலை பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குல்ல, அது திறந்திருக்கா இல்ல மூடி இருக்கான்னு அந்த சிசிடிவில பார்த்து சொல்லுங்க. புண்டமான டேய் தாயலி, நான் என்ன கெட்ட வார்த்தை அதிகமாகடா பேசுகிறேன்? கெட்ட வார்த்தை மட்டும்தான்டா நீ பேசுகிற. இனிமேல் என் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வராதடா, இது ஓ மேலே சத்தியம்டா. கொம்மால என்ன வெயில், வேகமாவாடா புண்டாமனே. கொம்மால என்ன நிழலு, கோத்தா என்ன குளிரு, கொம்மால என்ன ஃபிகரு. ஹே கீதா, எனக்கு வீடு வரைக்கும் லிஃப்ட் குடுடி. சாரி டி, எங்க 2 பேருக்கும் தான் இது இருக்கு. இட்ஸ் ஓகே டி, பரவாயில்லை. மாமே லிட்டு குடு மாமே. என்ன மாமே உனக்கு லிஃப்டா? ஏன் மாமே, நீ வந்து ஹேண்டில் பேர் மேல உட்கார் மாமே, குட்டி கொஞ்சம் நம்ம மடியில உட்கார வச்சுக்கலாம். மாப்பிள்ள இப்போ எப்படி வீலிங் பண்ற மட்டும் பாரு. என்ன மாமா லிஃப்ட் வேணுமா? வட்டாம்பாமே அக்காவை கேட்டுன்னு சொல்லு. மாப்பிள்ள யாராச்சும் பாக்குறாங்க பாரு. யாரும் பார்க்கலடா. டேய் மாப்ள எந்திரிடா. அது அவ்வளவுதான், முடிஞ்சு. ப்ரோ, எனக்கு டேட்டூ போடணும். எங்க ப்ரோ போடணும்? என்ன டிசைன்ல போடணும்? ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. டேய் நீ என்னடா ஜட்டியோட வந்து நிக்கிற? என் குஞ்சில ஒரு வசனம் எழுதணும். என்ன வசனம்? குறி வச்சா எற உளணும். ஒழுங்கு புண்டையா ஓடி போயிரு, சுண்ணியா அத்துப்புடுவேன். வந்துட்டான் குஞ்சில டேட்டு போடணும், கூதியில டேட்டு போடணும்னு. ப்ரோ, எனக்கு கையில டேட்டூ போடணும். என்ன டிசைன்ல போடணும்? என்னோட ஆள் நேம் ப்ரோ. உங்க ஆள் நேம் என்ன ப்ரோ? சுபா. 20 minutes later. ஹலோ பேபி, உன்னோட பேரை தான் டேட்டூ போட வந்திருக்கேன். இந்த ஊசி குத்துறதெல்லாம் ஒரு வழியே இல்ல. உனக்காக என் நெஞ்சில கடப்பாறைய வச்சு குத்துனா கூட தாங்கிப்பேன். ப்ரோ போட்டாச்சே. ப்ரோ, முழு பேரையும் போடுங்க. என்ன முழு பேரு? அவன் முழு பேரு சுபாஷ். கத்திரிக்கோள் சண்டை போடலாம் வரியா? எது கத்திரிக்கோள் சந்தையா? அடங்கும்மால பெண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடி பொட்டுச்சிங்களா. நம்ம ஊருக்கு என்னடா நாச்சி? வானவில் தாயோதிகளும் மென்டல் கூதிகளுமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. டிரெஸ் புண்டைய பார்த்த உடனே சுதாரி சேர்க்கணும். எல்லாம் என் தப்புதான். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எனக்கு முதல் இரவு. அதனால நடக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு லைவா காட்ட போறேன். என்னது இது? இளம் தம்பதியருக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எங்கிட்டு கொண்டு முடிக்கிறதுங்கறத இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன். ஒழுங்க புண்டையா இதெல்லாம் ஆஃப் பண்ற, இல்லனா அருவாளை எடுத்து கொட்டையில கோடு போட்டுருவேன். தலங்களுக்கு நான் வரத பின்னிடுவேன் பின்னி. எடா மைக்க. பேபி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். கண்ண மூடு. வாவ், வாட் a surprise. அம்மா என்ன சர்ப்ரைஸ்? பேபி, இங்க பாருடா, நான் உனக்காக டாட்டூ போட்டிருக்கேன். எதுக்குடி டாட்டூ போட்டா? எனக்கு டாட்டூ போட்டாலும் சுத்தமா பிடிக்காது. போய் சொல்லாதடா, உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்கணும் எப்படி உனக்கு தெரியும்? நான் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கனா? அதான் இன்ஸ்டால பொண்ணுங்க டாட்டூ போடுற வீடியோக்கு கீழெல்லாம் லைக் பை பள்ளுன்னு வருமே. லைக் பண்ணா பிடிக்கணும் அர்த்தமாடி. அப்போ அந்த வீடியோஸ்குலாம் எதுக்கு டா லைக் போடுற? என்ன காரணம்? ஹே, எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணுண்டி, இருந்தா குடுடி. உன்னை எனக்கு ஜஸ்ட் 2 இயர்ஸா தாண்டி தெரியும். எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்கறதே? இட்ஸ் ஓகேடி, பரவாயில்ல. மச்சான், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். உன் வீட்டு பத்திரத்தை மட்டும் குடுடா. அம்மா, அவ்வளவுதான மாப்பிள்ள. இரு, இப்ப எடுத்துட்டு வரேன். இரு. இந்த மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ்டா. நமக்குள்ள எதுக்கு மச்சான் தேங்க்ஸ்? என்ன வேணுமோ எடுத்துக்கோ. வேற ஏதாவது வேணுமா? வேணாண்டா. வேணும்னா கேளுடா. டேக் மை கிட்னி, டேக் மை லிவர், டேக் மை ஐஸ், டேக் மை ஹார்ட். எடுத்துக்கோ.
எடுத்துக்கோ. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ. ஹாய்டா, என்ன திடீர்னு வீடியோ கால்? என்னடி பண்ற? சும்மா தாண்டா. உள்ள என்ன போட்டிருக்க காட்டு. பக்கத்துல அக்கா இருக்காடா. சரி, ஒருத்தரா காட்டுங்க. டேய் பொம்பளை பொறுக்கி. எங்க மாமி எங்களை கூப்பிட்டு போற. என் ஆளோட அப்பா என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. என் கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. நீ லவ் பண்றியா? ஆமாண்டா, 3 வருஷமா. அப்போ சாகுற வரைக்கும் சிங்கிளா இருப்போம்னு சொன்னியேடா. அந்த வார்த்தையெல்லாம் இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க? சரியான ஜோக்கர் புண்டையா இருப்பீங்க போல. நான் உங்கள லவ் பண்றேன். எங்க நரிக்கூட்டம் கேங்கல லவ்வுக்கெல்லாம் இடம் இல்ல, நீ கிளம்பு. ஹாய் அங்குள். உட்காருங்க. ஓய், உம்மை பத்தி உன்கிட்ட கேக்குறத விட உம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த புள்ளையாண்டா கேரக்டர் பத்தி சொல்லுங்க. இவனை பத்தியா? த போன் அடிக்டட், போம்பல பொறுக்கி, ரோட்டோரமா பூ விக்கிற பாட்டி கிட்ட கூட போன் நம்பர் கேட்கிற போறம்போக்கு, டெய்லியும் தம் அடிக்கிற புகை வண்டி, சரக்கு அடிச்சிட்டு வாந்தி அடிக்கிற தண்ணி வண்டி, இன்ஸ்டாகிராம்ல எல்லா பொண்ணுங்க ஐடிலையும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ல இருக்கிற காஜி தட்டலி. நீங்க என்ன போய் பண்றீங்க? நான் தோட்டம் வச்சிருக்கேன். காய்கறி தோட்டமா? இல்ல, கஞ்சா தோட்டம். பொண்ணை குடு புண்டைய குடுன்னு ஆத்து பக்கம் வந்த உமா ஊத்துருவேன். அடே, இது பிடி பீரியட் தானே? ஆமாடா. டேய் பிடி சார் இன்னைக்கு வரலடா. அப்படின்னா நான் போய் மேக் சாரை கூப்பிட்டு வரேன். டேய் டுபில, பிடி சார் வரலைனா உன் வேலை மயிர மட்டும் தான் பார்க்கணும். கணக்கு வாத்தியான கூப்பிட்டு வர போறேன்னு போக கூடாது. தேவையில்லாத விஷயத்துல தலையிடுற. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். டேய், இன்னைக்கு பிடி சார் வரல. நான் பக்கத்து கிளாஸ்ல தான் பாடம் நடத்திட்டு இருக்கேன். உங்க கிளாஸ்ல இருந்து ஏதாச்சும் சத்தம் வந்துச்சுன்னா அமைதியா இருக்கணும். ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட எனக்கு சத்தம் கேட்கணும். ஓகே, கச்சேரியை ஆரம்பிக்கலாமா? குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உண்மை? பெரிய பெரிய பணக்காரங்க ஆக்டர் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோவாக பளபளப்பாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வயசாச்சு, அப்புறம் எப்படி இவங்களோட ஸ்கின் டோன்லாம் இவ்வளோ பளபளப்பாக இருக்குது, இவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கும். இனிமேல் அந்த டவுட் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த க்ரீமை நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அவங்க யூஸ் பண்ணுற இந்த க்ரீம் நேம் வந்து கண்டார லைட். எஸ், ஆமாங்க, இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் உங்கள் ஸ்கின்னும் அப்படியே ஆக்டர்ஸ் மாதிரி ஆயிரும். ஸோ உங்களை பார்க்குறப்ப கூட வந்து செல்ஃபி எடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும்னா கீழே கண்டார லைட் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஐடியில இருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் போட்டு ஒரு 20 கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி போட்டு அப்படியே இந்த மாதிரி வீடியோ போறோம் தூக்கி போட்டு வாயில கொடுங்க. சாமி, என் பையன் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்துல கிருஷ்ணி பிள்ளாங்குழல் ஊதிக்கிட்டு இவன் வாழ்க்கைய பத்தி என்ன சொல்றான்னா, இவனுக்கு வாழ்க்கைய புண்ட மாதிரி கொடுப்பேன், ஆனா கடைசி வரைக்கும் புண்டைய கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். உங்க பையனுக்கு கல்யாணமே ஆகாது. இவன் ராசி எப்படி இருக்கு? இவன் ராசில 7 சனி உச்சத்துல உட்கார்ந்து ஓப்பான். ஓத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு திரும்பவும் ஓப்பான். ஆரீர காத்தடிச்சா ஐப்பசிய சூத்தடிக்கும், 6 குளம் ஓத்தெடுக்கும் ஓம்பு மகனே. இந்த புண்டைக்கு தான் இந்த கூதியான கூட்டிட்டு வர வேணான்னு சொன்னேன். நீ எதுக்குடா இப்ப குடிக்கிற? அவ விட்டுட்டு போயிட்டான்னு சோகத்துல குடிக்கிறேன். அவ உன்னை ஏன் விட்டுட்டு போனா? குடிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா. நீ அடிக்கணும்னு நினைச்சாவே போட்டுருவானுங்க. நீ இந்த மாதிரி நினைக்கிறீங்க, யாரு என்ன போட்டவன் யாருன்னே தெரியாத அளவுக்கு போட்டுருவானுங்க. இந்தாங்கனே பில்லு. எவ்வளவு தலைவா ஆச்சு? 800 ரூபா ஆச்சு. யோ, என்னையா 3 பேரு 360 ரூபா தானே? அவரு தான் 440 ரூபாய்க்கு சைடிஸ் தின்றுருக்காரு. இந்த பழப்புக்கு 4 பேர் கூட உண்மை குலைக்கிறவன கிகோல பையா. அடே பையனமலி, அட பொட்ட பொறுக்கி, செம்மறி சட்டி வச்சுடா, செம்மறி சட்டி தான்டா நிக்கிறேன். 20 ரூபாய்க்கு பரிகை வாங்கி குடிச்சிட்டு நிக்கிறடா பொம்மால. இன்னைக்கு கூட ஒரு சமாதிடா. ஒத்த வாடா பொம்மால.